ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? சும்மா வீட்டுக்கு வந்துட்டு போலாமேன்னு வந்தேன். நானு ஆர்டர் பண்ணிருந்தேன்டி ஒண்ணு, அது காமிக்கலான்னு வந்தேன். அப்புறம் பார்த்தா இது என்னடி புதுசா கச்சிப் கடை ஏதாவது வைக்க போறியா என்ன? இப்படி வாங்கி போட்டு வச்சிருக்கேன். அக்கா, என்னது கச்சிப் கடையா? நான் எங்கதான் கச்சிப் கடை எல்லாம் வைக்க போறேன். நானே இங்க இருக்கிறேன் வீட்டுல. சரி சரி. அந்த ஆளு உங்ககிட்ட தான் வந்தேன், நான் கொரியர் கொடுக்க என்கிட்ட சொன்னாங்கக்கா. வெளியில வந்து நின்றுட்டு இருந்தேன், அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டான் போல. சரி சரி, என்ன வாங்குனீங்க காட்டுங்க. ஏய், இங்க பாரு, இதுதான் நான் வாங்கினேன். இது பாக்கிறது இருக்கட்டும், நான் ஃபர்ஸ்ட் உங்களோட கச்சிப் எல்லாம் பாத்துட்டு வரேன். இது என்னடி விதவிதமா வாங்கி வச்சிருக்க கச்சிப்பு? கிரீன் கலரு, பச்சை கலரு, ப்ளூ கலரு, அப்புறம் என்னது இது? ஓஹோ, எனக்கு பிடிச்ச கலர் எல்லாம் இருக்குடி. ஏய், எனக்கு ஒண்ணு குடண்டி கச்சிப்பு. குழந்தைங்களுக்கு கரெக்டா வாங்கி வச்சிருக்கேன்க்கா. 6 6 6 2 மொத்தம் 12 வாங்கி வச்சிருக்கேன். இவளுக்கு 6, அவளுக்கு 6. ஏய், 2 கொடுக்க சொன்னா ரொம்ப பண்றேன். ஆன்ட்டி ஆன்ட்டி, அம்மா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் கேட்காதீங்க. அப்புறம் கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு 2 மிஸ் ஆயிடும் தெரியுமா? அதனால வேண்டாம் ஆன்ட்டி. மொத்தம் 7 டேஸ்ல 6 டேஸ்க்கு அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒன்னு சண்டே, மண்டே. சண்டே ஸ்கூல் கிடையாது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே என்னைக்காவது வைப்பாங்க. அதுக்கும் சேர்த்து மட்டும் 6 வாங்கி கொடுத்துருக்காங்க ஆன்ட்டி. அதனால அதை கேட்காதீங்க ப்ளீஸ். அம்மா, நான் கரெக்டா சொல்லிட்டேன்லம்மா? ஆமா ஆமா, நீ கரெக்டா தான் சொல்லிட்டேன். அக்கா, என்ன என் பொண்ணு கரெக்டா சொல்லிட்டல? ஆமா, உன்ன மாதிரி தானே இருப்பா உன் பொண்ணும். சரி, இந்த பேக்கிங் காட்டலான்னு பார்த்தேன், காட்ட மாட்டேன் போ. ஆன்ட்டி ஆன்ட்டி, காட்டுங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி ப்ளீஸ் காட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பேக்கிங்ல இருக்கிறது. என்னன்னு காட்டுங்க ஆன்ட்டி, எனக்கும் ஆசையா இருக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தான் டிஃப்ரெண்டா வாங்குவீங்கல்ல, அதனால காட்டுங்க. ஆமா, என்ன டிஃப்ரெண்ட் வாங்கினா என்ன? ஒரு கச்சிப் கேட்டா கொடுக்க மாட்டீங்களே நீங்க தான். சரி சரி ஆன்ட்டி, நீங்க இந்த கச்சிப்ல நான் எடுத்து வச்சிடுறேன், அதை ஓபன் பண்ணி காட்டுங்க. இருங்க இருங்க, இந்த கச்சிப் எல்லாமே மொத்தமா எடுத்து வச்சிடுறேன். ஏய், என்ன பண்ற நீ? சுருட்டி சுருட்டி போடுற. அம்மா அம்மா, ஒரு 2 நிமிஷம் இருமா, இது எல்லாமே ஓரமா இருக்கட்டும். அந்த ஆன்ட்டி அப்படி என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு நான் பார்க்க போறேம்மா, அதனாலதான். என்ன ஏண்டி இழுக்கிற? ஆன்ட்டி, நான் உங்களெல்லாம் இழுக்கல. ஆமா, என்ன ஒரு இழு இழுத்தியே, நேரம் நான் கீழேயே விழுந்துட்டு இருப்பேன். அப்பாடி, யாரு பண்ண புண்ணியமோ நான் அதுக்குள்ள வந்து சீக்கிரமா உட்காந்துட்டேன். ஆன்ட்டி போங்க ஆன்ட்டி, தமாஸ் பண்ணாதீங்க. சரி இருடி, பிரிக்கிறேன். நான் வீட்டுல கூட பறிச்சு பார்க்காம நான் உங்ககிட்ட பிரிச்சு காட்டலான்னு எடுத்துட்டு வந்தேன். நீங்க தான் ஒரு 2 கச்சிப் கொடுக்க மாட்டீங்க. அக்கா, கச்சிப் நான் உங்களுக்கு புதுசாவே வாங்கி தரேன், விடுங்க. சரி சரி, இதுல ஓபன் பண்றேன், நீ எனக்கு புதுசாலாம் வாங்கி தர தேவையில்ல. அக்கா, என்னதுக்கா இது? இதாடி, இதுதான் வந்து கிளிப்ஸ் வாங்கினேன்டி என் பொண்ணுக்கு 2 பேருக்குமே. என்னக்கா, நீங்களும் டிஃப்ரெண்டா ஆரம்பிச்சிட்டீங்க போல. எத்தனை கிளிப்கா இருக்கு? 6 கிளிப்பு வாங்கினேன்டி. 6 மொத்தம். தலை குளிச்சா போட்டுக்கிறதுக்கோசம். இரு, காமிக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து. இங்க பாரு, இந்த கிளிப்ஸ் தான். பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு பாரு, செமையா இருக்கும் போட்டோம் அப்படின்னா. எங்கேயாவது பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு மேல பாரு குட்டி குட்டியா ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அதனால நம்ம ஒயிட் கலருக்கும் போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். அடுத்தது பாத்தியா, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா எந்தெந்த ட்ரெஸ் போடுறோம் அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது பாத்தியா, பர்பிள் அண்ட் நம்ம வந்து கிரீன் கலர்ல, அதாவது வந்து சாண்டில் கலர்ல ஏதாவது போடனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பர்பிள் கலர் ட்ரெஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் கலர் ட்ரெஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தனா பீச் கலர் மாதிரி. அக்கா, என்னக்கா குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு? எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இது வந்து பிங்க் கலரு, ரெட் கலரு, ப்ளூ கலர் எல்லாமே போட்டுக்கலாம், ஏன்னா புட்டா அங்கங்க இருக்குல்ல, அதனால. என்னம்மா புட்டா கிட்ட எல்லாம் சொல்றாங்க? புட்டா இல்லடி, புள்ளிய தாண்டி அவங்க அப்படி சொல்றாங்க. ஆமாண்டி, இரு, வேணுமா வேணாமா? இரு, நான் ஃபர்ஸ்ட் வந்து காமிக்கணுமா இல்லையா காமிச்சிடுறேன், அப்புறமா நீ எதா இருந்தாலும் பேசிக்கோ. இது பத்தியா லைட் ப்ளூ கலர்ல இருக்கு பாரு, இதுவும் அதே மாதிரிதான், ரெட் கலருக்குலாம் போட்டுக்கலாம். இது வந்து பிளாக் வித் ரெட், ஒயிட் கலர் சுடிதார் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி இதுவும் செமையா இருக்குல்ல. மொத்தம் 6 வாங்கியிருக்கேன் நான், தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 350 கொடுத்து தான் வாங்கினேன். என்னது 350 கொடுத்து வாங்கினீங்களா? அக்கா, நான் 550 கொடுத்து இந்த கச்சிப்ஸ் எல்லாமே வாங்கினேன். எதுலக்கா ஆர்டர் பண்ணீங்க? அதை சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட். அக்கா அக்கா, எனக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுங்க அக்கா, என் பசங்களுக்கு போட்டுக்க. ஐ அம்மா, எனக்கும்மா? ஆமாண்டி, உனக்கும் தான். சரி சரி விடு அக்கா, ஆர்டர் பண்ணி கொடுங்கக்கா. எனக்கு எதுல ஆர்டர் பண்றது தெரியல, ரேட் ஓவரா இருக்கு. ஆன்ட்டி ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி, எனக்கும் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுங்க. நானும் தலை குளிச்சுட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டுக்க ஆசையா இருக்கு, ப்ளீஸ் ஆன்ட்டி. ஆசையா இருக்கும். ஒரு 2 கச்சிப் கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டல அக்கா, அதுதான் நான் சொல்றேன்ல, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி இரு, நானும் உனக்கும் சேர்ந்து ஆர்டர் போட்டுடுறேன். எங்க உன் போன் எடு, அதுலயே நான் ஆர்டர் போட்டு போறேன், அப்பதான் உனக்கு போன் பண்ணுவாங்க ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா. நான் எங்க வெளியில போகும்போது எனக்கு போன் பண்ணா நான் வெளியே வந்து எடுப்பேன், சொல்லு பாக்கலாம். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். ஏய், உட்காந்து புரண்டு அலறாத.
போ அங்க இருந்து போன் எடுத்துக்கிடு. ஜாலி இருங்க, ஒரு 2 நிமிஷத்துல போன் எடுத்துட்டு வந்துடுறேன் நானு. ஜாலி ஜாலி. ஆமா ஆமா ஜாலி. சரி என்ன அண்ணன் ஆளே காணும் வீட்டுல. அவர் காலையிலேயே ஆபீஸ் போயிட்டாரு. அவருக்கு போனனாலதான் இதெல்லாம் வாங்க முடிஞ்சிச்சு. அவர் இருந்தாருன்னா என்னால இதெல்லாம் வாங்கவே முடியாது, உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா எல்லாம் கத்துன்னு கத்துவார்ல. சரி சரி இரு இரு. ஆண்டி ஆண்டி இந்தாங்க போன் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. சரி சரி. நான் ஆர்டர் போட்டு விடுறேன். பேசாம இருடி, அவங்கதான் ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்களே. சரிடி நான் ஆர்டர் போட்டேன், இன்னும் ஒரு 4 நாள்ல வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தோடனே எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு காட்டணும், சரியா? நீ மட்டுமே ஓபன் பண்ணி பாத்துட கூடாது. நானும் வந்து பாப்பேன், என் கிளிப்ஸ் மாதிரி வந்திருக்கா இல்ல வேற மாதிரி ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க கிளிப்ஸ் மாதிரி தானே வரும், வேற ஏதாவது மாதிரி இருந்தா எனக்கு வேண்டாம். ஆன்ட்டி ஆமா உங்க கிளிப்ஸ் தான் சூப்பரா இருக்கு, நீங்க அந்த கிளிப்ஸ் மாதிரியே கொடுங்க. நானாடி அனுப்புறேன், அவங்க அனுப்புவாங்க, கலர் டிஃப்ரெண்டா தானே அனுப்புவாங்க. ஆமால, சரி ஓகே ஆன்ட்டி. சரிங்கம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரம் வெளியில போய் விளையாடிட்டு வந்துடுறேன். இந்த டைம்ல போனாதான் எஸ்கேப் ஆக முடியும். எப்படி எஸ்கேப் ஆகுற பத்தியா? சரிங்கக்கா எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, இருங்க நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன். டீ எல்லாம் ஒண்ணும் வேணாண்டி, இந்த கிளிப்ஸ் எல்லாம் காமிக்கலான்னு தான் வந்தேன், காமிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அதனால. சரி சரி நான் கிளம்புறேன்னா, நான் அப்புறமா வரேன். சரி பாய்ண்ணா. ஒழுங்கா படி சரியா? சீக்கிரமா படிச்சு முடி. சரி இந்த சீரியல் முடியறதுக்குள்ள நீ படிச்சு முடிச்சிடணும். எங்க அம்மா சீரியல் பார்க்க ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள என்ன படிச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே. பரவாயில்லையே, நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருக்க. சரி அவதான் படிக்கிறான்னு தெரியுது இல்ல, நீ அந்த சீரியலை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியது தானே? எனி டைம் அந்த சீரியல் தான் பாத்துட்டு இருப்பியா நீ? குழந்தைதான் இவ்வளவு சொல்றா இல்ல, நீ ஒழுங்கா வச்சு படிக்க வேண்டியதானே? நீ எதுக்கு சீரியல் பாக்குற? ஃபர்ஸ்ட் இரு, அந்த சண்டே கரை டிஷ் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விடுறேன், ரீசார்ஜே பண்ண மாட்டேன் பாரு. காலையில இருந்து விளையாடிட்டு அவ ஆரம்பிச்சுப்பா, நீங்களும் சேர்ந்து அவ கூட சேர்ந்து பண்ணுவீங்க. காலையில இருந்து அவளுக்கு டைம் கிடைக்கல, இப்பதான் டைம் கிடைச்சிட்டு படிக்கிறதுக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து கெடுத்து விட்டுருங்க. நான் காலையில இருந்தா சீரியல் பாத்துட்டு இருக்கேன், 6 மணிக்கு மேலதான் சீரியலே போட ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்குள்ள நீங்க வந்துருவீங்க எப்ப பார்த்தாலும். சரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, உங்க 2 பேருக்குள்ள என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் போய் குளிச்சுட்டு வரேன். என்ன காலையில இருந்து எதுவும் பண்ணாம அவர் வந்தோடனே அவர்கிட்ட மாட்டி விடுறீ நீ? இருக்கு உனக்கு, ஒழுங்கா படிக்க ஆரம்பி. என்ன மீரா அவ படிச்சுட்டு இருக்காளா? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சரி சரி நான் உங்க வீட்டுக்கு தாண்டி வந்தேன், வர வழியில அந்த கொரியர்காரன் நான் நின்றுட்டு இருந்தாரு. நீ வந்து அன்னைக்கு கிளிப்பும் ஆர்டர் பண்ணல, நானே காசு கட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா? நீ என்ன பண்ற இரு, நம்ம பாக்கலாம், உட்காரு. அக்கா உட்காராதீங்க. எதுக்கடி என்ன உட்கார வேணாம்னு சொல்ற? அக்கா என் வீட்டுக்காரு இப்பதான் குளிக்க போயிருக்காருக்கா, அவர் வந்தாருன்னா இதெல்லாம் ஆர்டர் பண்ணியான்னு என்ன கேட்பாரு, அதனாலதான். நீங்க போயிடுங்க அப்புறமா வாங்க. என்னது போயிடுங்க அப்புறமா வாங்கவா? தம்பி தானே, தம்பி எதுவும் சொல்ல மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன், இரு கேட்டா நான் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறேன். ஜாலி. இன்னைக்கு அம்மா மாட்டினாங்க அப்பா கிட்ட, இன்னைக்கு செம்மையா திட்டு வாங்க போறாங்க போல. எதுவுமே ஆர்டர் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க, அம்மா தெரியாம ஆர்டர் பண்ணிட்டாங்கல்ல. ஜாலி ஜாலி ஜாலி. இருடி நான் இதை பிரிக்கிறேன், அப்பதான் இதுக்குள்ள என்னென்ன மாதிரி கலர்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி வெரைட்டியா போட்டிருக்காங்கன்னு தெரியும். இந்த கலர்லாம் எனக்கு இல்லவே இல்லையேடி. நீங்க வேற, நான் கலரை பாக்குற மைண்ட்ல இருக்கிறேன். அவர் வந்தா என்னடா கத்த போறாருன்ற ஒரு டென்ஷன்லயே இருக்கிறேன்க்கா. போங்கக்கா, நீங்க அப்புறமா வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. நான் சொல்றேன், அது கூட உனக்கு தெரியலையா? நான் வந்தா சொல்லிக்கிறேன், நீ பயப்படாதடி. நீ ஏன்டி பயந்து சும்மா நான் சொல்லிக்கிறேன், விடு. ரொம்ப தமாசா குளிக்க போனே ஒரு டவல் எடுத்துட்டு வந்து தரணும்லாம் தெரியாதா? என்னது இது, பேக்கிங் எல்லாம் புதுசா இருக்கு, யாரும் வாங்கிட்டு வந்தா? அக்கா நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல ஆர்டர் பண்ண? தம்பி நான் தான்ப்பா வாங்கி கொடுத்தேன், நல்லா இருக்கா? தனுக்கு நான் வாங்கி தரணும் போல இருந்துச்சு, என் பொண்ணுக்கு நான் வாங்கினேன், அதனால அவளுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். ஏன் நானும் வாங்கி தரக்கூடாதா? அத ஒண்ணும் இல்லக்கா. சரி நீங்க பாருங்க, நான் வரேன். இதெல்லாம் லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கு தேவையில்லைப்பா. அவ்வளவுதான், இதுக்கு போய் இவ்வளவு பயந்துட்டு இருக்கு பாரு. அவர் பார்த்துட்டு போயிட்டாரு. சரி இப்ப நம்ம இதை பாக்கலாமா? சரிங்கக்கா வாங்க இப்ப பாக்கலாம். நானும் படிக்கல, நானும் பார்க்க வரேன்ப்பா. பாத்தீங்களா ஆரம்பிச்சிருவா படிக்க, சொன்னாரு இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. சரி வாங்க நம்ம பாக்கலாம்.